இப்போது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இணை எழுத்துக்கள் அப்படின்னா சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். 6 வல்லின மெய் எழுத்துக்களுடன் 6 மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக சொல்கிறாங்க. மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வன்னின எழுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணை எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா, இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இதுக்கு ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்குது. இந்த ஒற்றுமையுடைய எழுத்துக்கள் அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம்.